உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனைத்து உறவுகளுக்கும் ஸ்பார்டகஸ் அகாடமி அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் 10 பாட்டு நூல்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். முருகு ஒருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை, காஞ்சி, கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாதொடும் பத்தே என்று ஒரு பழம்பாடல். அது இந்த நூல்கள் 10 நூல்களாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு பொது இலக்கண பாடல் வரிகளாக அதை காணப்படுகிறது. இந்த 10 பாட்டு நூலை பற்றி பிற்காலத்தில் தோன்றிய பன்னிரு பாட்டியல் என்று சொல்லக்கூடிய நூல் 100 அடி சிறுமை 110 ஏறிய அடியின் ஈரைம்பாட்டு தொடுப்பது 10 பாட்டு எனப்படுமே என்று குறிப்பிடுகிறது. அடிப்படையில் 10 பாட்டு என்று சொல்வதற்கு காரணம் பிற்காலத்தில் தொகுத்து வழங்கியதனுடைய விளைவுதான். தொடக்க காலத்தில் அந்த நூல்களுக்கு 10 பாட்டு என்று பெயர்கள் கிடையாது. இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டிலான தொடக்க பாடல் அடிகள் எப்படி இருந்துச்சு? தொடக்கத்தில் ஓலைச்சுவடிகள் எப்படிப்பா எழுதினாங்க? தனித்தனியான ஓலைச்சுவடிகளில் பாடல்களை எழுதி வைத்திருந்து தொகுத்தார்கள். அதுதான் நடந்த விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். 8 தொகை நூல்கள், தனி பாடல் திரட்டு நூல்கள், தொகை கிடந்து அங்கங்கு கிடக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அதில் 9 அடியிலிருந்து 12 அடிகள் உள்ள அந்த பாடல் அடிகள் இருந்துச்சுன்னா அந்த பாடல் அடிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அதை நற்றிணை அப்படின்னு சொன்னாங்க. 400 பாடல்களை கொண்டு தொகுத்தது. 3 அடியிலிருந்து 31 அடி வரை உள்ளது அகநானூறு அப்படின்னு கொண்டு போய் தொகுத்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 8 தொகை நூல்கள்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த 10 பாட்டு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நூல்களாகவே தோற்றம் பெற்றிருக்கிறது. இதுதான் அதனுடைய தனித்த சிறப்பு. அச்சுக்கூடங்கள் பெருகிய காலத்திலேயே தனி நூல்களை இயற்ற முடியாத ஒரு சமூக சூழலில் முல்லைப்பாட்டு என்கிற நூல் 103 அடிகளை உடைய தனி நூலாக தோன்றி இருக்கிறதுலே குறுகிய அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. அதிக அடிகளை உடைய இது என்னன்னு பார்த்தீங்க நூல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி 782 அடிகளை உடைய ஒரு பெருநூலாக அன்றைய இயேசு பிறப்பதற்கு முன்பு, அது ரொம்ப முக்கியமான விஷயம், கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தோன்றிய இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்று பொதுவாக வரையறை செய்கிறார்கள். ஆக பொது ஆண்டுக்கு முன்னர் தோன்றிய நூல் ஒரு தனி நூல். அது 782 அடிகள் ஓலைச்சுவடிகளை எழுதி அதை காய வைத்து அதை பதப்படுத்துறது ஒரு பெரிய ரொம்ப ரிஸ்கான விஷயம். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு தனி நூலை எழுதுவதற்குரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு சால சிறந்த விஷயம். இதை விட வேற எந்த உதாரணமும் நம்ம கொடுக்கவே முடியாது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பற்றி. ஆக 10 பாட்டு என்கிற 10 நூல்கள் இருக்குது. இந்த 10 நூல்களும் தனித்தனி வகையிலான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. பொது அடிப்படையிலும் இருக்கு, தனி நூல்கள் தான். ஆனால் சில பொதுமை சார்ந்த கருத்தியல் இருக்கு, சில தனித்த தன்மையிலான கருத்தியல் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. எப்பொழுதுமே அகம் புறம் அப்படின்னு சொல்லி 2 வகையில நம்ம பிரிச்சு பார்ப்போம். அந்த அடிப்படைக்குள்ள 10 பாட்டை நாம் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கீங்க. அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு என்கிற நூல், அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு, அடுத்தது பட்டினப்பாலை, நெடுநல்வாடை என்று சொல்லக்கூடிய நூல் அகம் நூல் அப்படின்னு சொல்றாங்க. அகமும் புறமும் கலந்த நூல் என்று வர்ணிக்கப்படுகிறது. சரிங்களா? மற்ற நூல்கள் எல்லாம் எளிமையான நூல்கள். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன எளிமையான நூல்கள் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள் இருக்கு. பெரும்பாலாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, அடுத்தது பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று சொல்லக்கூடிய மலைவடுகடாம் என்கிற நூல், அடுத்தது மதுரை காஞ்சி. இதில் இந்த மதுரை காஞ்சி மட்டும்தான் ஆற்றுப்படை நூல் அல்லாத பிற நூல் அகம் சார்ந்த புறம் சார்ந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தம் 10 நூல் இருக்குது. 10 நூல்ல ஆற்றுப்படை நூல்களை நல்லா புரிஞ்சுங்க. பெரிய யாழை கொண்டு பாடக்கூடியவனை பெரும்பாணன் என்று அழைப்பார் பாணர்கள். சரிங்களா? அப்போ பெரிய யாழை கொண்டு அந்த பாணன் இருந்தான், அவன் பெரும்பாணன். அவனை ஆற்றுப்படுத்துதல் என்ற சொல்லுக்கு ஆறு என்றாலே வழிப்படுத்துதல், உருவாக்குதல். இப்போ ஆறு அப்படியே போகுதா இல்லையா? அப்போ வழிப்படுத்துதல் சொல்றேன் பாத்தீங்களா? ஒரு பெரிய பாணன் என்ன பண்ற, பெரும்பாணன்னா சைஸ் பெருசா உள்ளவன் இல்லை, பாணர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தினர். இன்றளவும் தமிழ் சமூகத்தில் பாணர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினர் இருக்கிறார்கள். அந்த பாணர்கள் கலைத்தொழிலில் ஈடுபடக்கூடிய வல்லமை மிகுந்தவர்களாக, யாழை பயன்படுத்தக்கூடியவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய கருத்து காணப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் நீங்க பிற சமூகத்தை மன்னர்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம், பிறரை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம். ஆனால் தனி சமூகமாக பார்த்தால் அது பாணர்களை பற்றிய குறிப்புகளை தான் பார்க்கிறோம்.
ஸோ அவர்களை பற்றிய கருத்து மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப பெரிய பாணன் இருக்கிறான், அவரை பற்றிய கருத்தை உடையது. அந்த பாணர்களை பற்றி பெரும்பாலாற்றுப்படை. சிறிய யாழை உடையவனை பற்றி, யாழ் வைத்திருக்கிறவன் சிறிய பாணன் சொல்றான், அந்த சிறுபான் ஆற்றுப்படை. அடுத்தது பொருணன் என்று சொல்லக்கூடியவனும் கூத்தன் தான். கூத்தர் அப்படின்னு சொன்னாலே பொருணன் அப்படின்னு சொன்னா போரில் பாடுபவன் பொருணன். போர்க்காலங்கள் நடக்கிற பொழுது போய் பாடல் பாடுவா பொருணர். அப்ப பொருணரை ஆற்றுப்படுத்துதல். அடுத்தது கூத்தர். கூத்தருங்கிறது பொதுவாக அந்த பாடல் தான். அதற்கு இந்த நூலுக்கு இன்னொரு பேர் உண்டதான், மலைபடுகடாம். கூத்தர் ஆற்றுப்படை, கூத்தரை ஆற்றுப்படுத்துதல். அடுத்தது ஆற்றுப்படை நூல்களிலே இறுதியாக தோன்றிய நூல் திருமுருக ஆற்றுப்படை. முருகனை ஆற்றுப்படுத்துதல். என்னப்பா ஆற்றுப்படுத்துதல், என்ன ரொம்ப சிக்கலா இருக்கே, குழப்பமா இருக்கே? நீங்க ரொம்ப எளிமையான விஷயம்னால ஞாபகம் வச்சுங்க. ஒரு பாணன் இருக்கிறான். ஒரு பாணன் ஒரு மன்னனிடத்தில் பொருள் கேட்க போறான். அவன் தொழில் மன்னர்களோடு கலைத்தொழில் ஈடுபடுவது, மன்னர்களோடு சேவை செய்து அந்த பிழைக்கக்கூடிய தொழிலாகவும், மன்னர்களோடு அந்த அதிகாரமிக்கவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய வாயில்களாக பாணர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்கிற பல குறிப்புகள் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடைக்குது. அப்போ ஒரு பாணன் ஒரு மன்னனிடத்துல போய் பொருட்களை பெறுகிறான். அவன் வள்ளல். மன்னன் என்ன பண்றான்? பொருட்களை கொடுக்கிறான் இந்த பாணன்ட்ட. அந்த பாணன் நேரம் என்ன பண்றான்? எப்பா நான் போனேன், அந்த மன்னன் என்ன பண்ணா, எனக்கு பொருட்களை வாரி வழங்கினான், நீ போனினா உனக்கும் பொருள் கிடைக்கும் என்று வழிபடுத்துதல் கூறுவதாக அமைந்த நூல்களே முதலில் பாணாற்றுப்படை. அதுதான் பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்கிற நூல். இதுதான் அடிப்படை விஷயம். இது என்ன கருத்தியலை முன்னிறுத்தும்னா, ஒரு மன்னனை அல்லது ஒரு இறைவனை துதிப்பாடுகிற ஒரு போக்கை கொண்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் இதுதான் சிற்றிலக்கியங்களாக உருவெற்று இருக்கிறது. நீங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கியங்கள்னா ஒரு மன்னனையோ அல்லது ஒரு இறைவனையோ ஏதோ ஒரு சிற்றரசனையோ புகழ்ந்து பாடி சமூக கருத்தியலை சொல்லி அந்த மன்னனை பற்றியோ அல்லது இறைவனை பற்றியோ புகழ்ந்து பாடுவதை சிற்றிலக்கியம்னு சொன்னோம். இதனுடைய தொடக்கம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரி சென்று சொன்ன பயனெதிர் பக்கமும் என்று தொல்காப்பியமே குறிப்பிடுகிறது இதற்கான இலக்கணத்தை. ஆக ஆற்றுப்படை நூல்களுக்கான அந்த இலக்கணத்தை தொல்காப்பியமே வகுத்திருக்கிறது. இந்த ஆற்றுப்படை நூல்கள் இப்படி இருக்கு. ஆக இப்படி இந்த நூல்கள் இருக்குது. அந்த நூல்களை அடிப்படையாக அடுத்த பதிவுகளில் மிக தெளிவாக காணலாம். நன்றி.